அன்பிற்குள்ளே ஸ்ரீ குபேரன் நீலமேக சுவாமிதன் நாளைய பஞ்சாங்கத்தை இன்றே தொகுத்துள்ளவர் உங்கள் திருநாவுக்கரசு. காணொலி பிடிச்சிருந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாம் உள்ள இறைவர்கள் உங்களுக்கும் எனக்கும் கிடைக்க வேண்டிய எல்லாம் உள்ள இறைவனை பிரார்த்தித்து கொண்டு நேரடியாக காணொலிக்கு போயிடலாம். வளவலாக கொலகொலன்னு இருக்காமல் நேரடியாக செய்திக்கு போயிடலாம். எவ்வளோ நாளும் இந்த முஞ்ச பார்த்துட்டு நினைக்கிறீங்களா? தப்பாக இருந்தால் கவச்சிக்கிறீங்க. எல்லாம் இறைவனர்கள். நாளைக்கு குரோதி வருடம் மாசி மாதம் 29 13/3/25 வியாழக்கிழமை சதுர்த்தசி திதி 10:36 வரும். அதுக்கப்புறம் பௌர்ணமி திதி நாளைக்கு 10:36 ஆரம்பிச்சிடுது. அதனால் பௌர்ணமி பூஜை செய்கிறவங்க நாளைக்கே ஆரம்பிச்சிடலாம். அது நாளைக்கு பகல் 12 வரலாம் இருக்குது. மறுநாள் காலையில், அதாவது வெள்ளிக்கிழமை 12:24 வரலாம் இருக்குது. அதனால் நாளைக்கு நேற்று கிரிவலம் போகிறவங்க, யாகம் பண்ணுறவங்க, பூஜை பண்ணுறவங்க எல்லாருமே நாளைக்கு இரவு பண்ணலாம். ஏன் இரவு பண்ணலாங்கிறத இப்போ ஒரு இதுக்கு முடிச்சுங்க. சந்திரனோட அலைகள் நாளைக்கு வீரியம் அதிகமாக இருக்குமா. அது பண்ணும்போது பௌர்ணமி இன்னைக்கு கடல் அலைகள் எழும்பும், அதிகமாக ஆக்ரோஷமாக இருக்கும். நாளைக்கு வங்காள வீடு கடற்கரைக்கு போகிறேன். நாளைக்கு ஒரு சிறிய வீடியோ எடுத்து போகிறேன், பாருங்கள் நாளைக்கு எப்படி இருக்குன்னு. அது ஒரு பெரிய இதாக இருக்கும். அதுக்கப்புறம் மலை மேலே பட்ட ஒளிக்கதிர்கள் நம்ம வேலைப்படும்போது நமக்குள்ளார நல்ல மாற்றங்கள் விட்டு இறைவன் அருட்கள் கிடைக்குங்கிறது நம்பிக்கை. அதனால் நாளைக்கு ஒரு சிறப்பான பூவாஷ்டக பூராட நட்சத்திரம்னால பூவாஷ்டக பௌர்ணமின்னு பேர். அதுக்கடுத்து பூராட நட்சத்திரம் மறுநாள் காலைல 6, அதாவது வெள்ளிக்கிழமை காலைல 6:19 இருக்குது. அதனால் பூராட நட்சத்திரத்தில் வர பௌர்ணமி மிகச் சிறப்பானது. அதுக்கப்புறம் ராகு காலம், அமிர்தாதி யோகங்கள், சித்தா மத்திய யோகம். ராகு காலம் 1:55 3:26 வரலாம். யமகண்டம் 6:20 7:51 வரலாம். இதே உத்தராயணங்கிறதுனால இது கொஞ்சம் மாறி மாறி வரும். அதனால் கொஞ்சம் நிமிஷ கணக்கில், அதனால் அதை பார்த்துங்க. அதுக்கப்புறம் சந்திராஷ்டமம் மகர ராசி சந்திராஷ்டமம் நான் சொல்லியிருந்தேன். காலையிலே ஆரம்பிச்சிச்சு. இன்றைக்கி பூரா மகர ராசி சந்திராஷ்டமம் இருக்குது. சந்திராஷ்டமம்னால பயப்படாதீங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்ம செய்கிற வேலையில் அன்றாட செயல்படுற செய்யுங்க. புதுசாக எதுவும் தொடங்காதீங்க, லெவலாக ஓட்டிங்க. அதிகமாக யார்கிட்டையும் பேசாதீங்க. இறைவனை நம்புங்க, இறைவனை தொழுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இறைவனை தொழுகிறதில் தவிர அதில் கவனம் செலுத்தப்படுவது மற்ற விஷயங்களை ஈஸியாக முடிஞ்சிடும். அதனால் ஒரு பெரிய மேட்ரு கிடையாது. அதனால் சந்திராசனம் பயப்படாதீங்க. அடுத்து சுபஹோரைகள், நல்ல நேரங்கள். சுபஹோரைகள்னால் காலையில் 9:20 10:50 வரலாம். அதுக்கப்புறம் முற்பகல் 1:20 1:53 வரலாம். அப்புறம் பிற்பகல் இல்லை. இரவு 8:20 9:20 இருக்கும். 20 வரலாம் இருக்குது. சுமாரான நாள் தான் நாளைக்கு ஸ்பெஷலே பௌர்ணமி ஸ்பெஷல் தான். எல்லா உள்ள இறைவல் கிடைக்கட்டும். அடுத்தது இன்னொரு முக்கியமான விஷயம்னா, நாளைக்கு பௌர்ணமிங்கனால ஆப்ரேஷன் செய்து குழந்தை பெறுவதற்கு வியாழக்கிழமை ஏதாவது தேதி ஃபிக்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, நடுவில் திடீர்னு வலி வந்ததுன்னா, சப்போஸ் ஆப்ரேஷன் பண்ண சொன்னாங்கன்னா, நாளைக்கு வியாழக்கிழமை பூராட நட்சத்திரம் 12:00 1:30 சிறப்பாக இருக்குது. மிதுன நட்சத்திரம் ஆப்ரேஷன் செய்து குழந்தை பெறுவதற்கு ஒரு சிறப்பான நேரம், நாள். இதுதான் நாளைக்கு மிகச் சிறப்பான ஒரு விசேஷமாக இருக்குது. வேறு ஒன்றும் பௌர்ணமியிலும் இல்லை. பௌர்ணமி அன்னைக்கு எல்லாம் உள்ள இறையருள், சிவபெருமான், நம்ம பார்வதி, வாராகி, இப்படி இப்போ வாராகியை பற்றி ரொம்ப விசேஷமான பூஜைலாம் நடக்குது ஒவ்வொரு கோயிலையும். வாராகி கோயிலில் அம்பாள் மொத்தமாக நம்ம அதை எடுத்துவோமே, நம்ம பிரிச்சுக்கிட்டு எல்லாம் அக்கா தங்கச்சி எல்லாம் வீரன் முறைகள் தான். நாம் நாளைக்கு உங்களுக்கு எந்த இஷ்ட தெய்வத்தை இருக்கோ அதை நீங்கள் வணங்குங்க. முடிஞ்சவரெல்லாம் உபவாசம் இருந்து சாயந்தரம் பௌர்ணமியை பார்த்த பிறகு சந்திர தரிசனம் பார்த்துட்டு சாப்பிடுங்க.
எல்லாம் வல்ல இறைவன் இந்த காணொலியை பார்க்குற அனைவருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் உங்களுக்கு வேண்டப்பட்டுட்டால் இந்த காணொலி நேரடியாக கிடைக்கணும்னா தினசரி ஆன்மீக சம்பந்தமான காணொலி மட்டும்தான் வரும், வேறு எதுவுமே வராது. இயற்கை சம்பந்தமாக உள்ள பீச்சு, கடல், கோவில்கள், எல்லா இறைவனால் படைக்கப்பட்ட மலர்கள், இது சம்பந்தமாக தான் காணொலி வெளியிடுவேன். வேறு எதுவும் வராது. தினசரி நாளைய பஞ்சாங்கம் உங்களுக்கு நேரடியாக கிடைத்திட காணொலி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் என்னுடைய காணொலி நேரடியாக உங்களுக்கு கிடைக்கும். எல்லாம் வல்ல இறைவர்கள் உங்களுக்கு கிடைத்திடும், எனக்கும் கிடைத்திடும். எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு பிரம்மா தஸ்மை குரு ஓம் அவங்க காயமணி கருமண்ண நிலைமை சாம்பலம் முன்னாடி மீதாமது அருள்வாய் வாவாஸ்வாக எல்லாரும் நல்லா இருக்கணும், சிறப்பாக இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லாம் வல்ல இறைவனை உங்களுக்காக எனக்காக வேண்டிக் கொள்கிறேன். உங்களது விடைபெறுவது உங்கள் திருநாவுக்கரசர். வாழ்க வளமுடன். திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய. ஓம் நமோ நாராயண. ஓம் நம சிவாய. நன்றி, வணக்கம்.